சிஸ்டர், இது யார் வீடு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? அம்மா வீட்டில் இருக்கீங்களா, இல்லை இது உங்கள் மாமியார் வீடா? இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறீங்க. இது எங்களோட சொந்த வீடு. இந்த வீடு கட்டி 4 வருஷம் ஆச்சு. வெக்கேஷனுக்கு மட்டுமே வந்துட்டு போயிட்டுருந்தோம். இப்போ பர்மனெண்ட்டாக இந்த வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறோம். என்னோட இருக்கிறவங்க என்னோட மாமனாரும் என்னோட அம்மாவும். அம்மா வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. எங்களோட கொஞ்ச நாள் தங்குறதுக்காக அம்மா இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறமா துபாயில் எஜுகேஷன் எப்படி இருக்கும், ஏன் இங்கே வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. துபாயிலையும் என் பசங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆனால் பசங்க துபாயில் படிக்கிறதுக்கும் இந்தியாவில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஜுகேஷன் வைஸ் இந்தியா தான் பெஸ்ட்டு அப்படின்னு எங்களுக்கு தோணுனதுனால தான் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. எல்லாம் செட் ஆகிடுச்சான்னு ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே ஓரளவுக்கு மெதுவாக செட் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி பயங்கர வேலையாக தான் இருக்குது. பட் எங்கள் மாமனார், அம்மா, பசங்க எல்லாருமே எந்த வேலை செஞ்சாலுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஓரளவுக்கு ஈஸியாகவே செட் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.